அபவுட் சன்ஸ்கிரீன் பார்ட் 2. ஹவு டு யூஸ் சன்ஸ்கிரீன். இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும், நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலாவே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ற எல்லாருமே மார்னிங் வெளில போறாங்கன்னா போகும்போது யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன் ஆனாலும் ஸ்கின் டர்ன் ஆகுது அப்படின்னு புலம்புவாங்க. அது எதனாலன்னு தெரியுமா? யூஸ்வலாவே வெளியே போறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். அதுதான் நம்ம ஸ்கினுக்கு ரொம்பவே நல்லது. மார்னிங் ஒரு டைம் வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணா அந்த ஹோல் டேக்கு போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நீங்க ஒரு டைம் அப்ளை பண்ண சன்ஸ்கிரீன் வந்து உங்க ஸ்கின்னை ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் தான் யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? எவ்ரி 2 ஹவர்ஸ் நீங்க கம்பல்சரி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். அதுதான் உங்க ஸ்கின்னுக்கு ரொம்பவே சேஃப். ஒன் மோர் திங் நீங்க தெரிஞ்சுக்கணும், எல்லா டைப்பான ஸ்கின்னுக்குமே ஒரே மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணானா கண்டிப்பா கிடையாது. ஸ்கின் டைப்பை பொறுத்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணக்கூடிய காம்பினேஷன் மாறும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரை ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் ஆக்சைடு பிளஸ் டைட்டானியம் டை ஆக்சைடு இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்ட். அண்ட் ஆயில் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் நியாசினமைட் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது ரொம்பவே சேஃப். என்னோட குழந்தைங்களுக்கும் நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன்லையும் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு இந்த ரெண்டு காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். உங்க குழந்தைக்கும் அது சேஃப் தான். ஓகே, நம்மளோட இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சன்ஸ்கிரீனை பத்தியும் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றோம், அதையும் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களோட அப்ராட்ல ஜாயின் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அப்ராட்ல இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் அது மாதிரி தான் நான் படிக்கக்கூடிய இந்த ஓஸ்டட் யூனிவர்சிட்டிலையும் அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் உங்களோட பசங்களை இந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தர் மோர் டீடைல்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.